கல் என்பது உணவு என்ற ஒரு வாதம் வைக்கப்படுகிறது. கல் அருந்துவதால் உடலுக்கு எந்த தீங்கும் இல்லை என்ற பரப்புரையும் மேற்கொள்ளப்படுகிறது. கல் என்ற சொல்லுக்கே போதை என்றுதான் பொருள். அது மது என்றாலும் கல் என்றாலும் ஒன்றுதான். போதைப் பொருட்களை உட்கொள்ளக்கூடாது என்று ஐயன் திருவள்ளுவனே கல்லுண்ணாமை என்கிற தலைப்பிலே ஒரு அதிகாரமே பாடியிருக்கிறார். இந்த நிலையில் கல் இறக்கும் தொழிலாளர்களின் நலன்களுக்காக பேசுகிறோம் என்கிற பெயரில் நாம் போதைப் பொருட்கள் பயன்பாட்டை வலியுறுத்துவது ஏற்புடையதல்ல. விடுதலை சிறுத்தைகள் கட்சி மது மற்றும் போதைப் பொருள்கள் அனைத்தும் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதை தொடர்ந்து வலியுறுத்துகிறோம். தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்திய அளவில் ஒழிக்க வேண்டும் என்பதுதான் எமது நிலைப்பாடு. இந்திய ஒன்றிய அரசுக்கும் இதிலே பொறுப்பு இருக்கிறது. மது விலக்கை ஒரு தேசிய கொள்கையாக ஏற்று அதன் அடிப்படையில் அனைத்து மாநிலங்களிலும் மது விற்பனையை தடை செய்ய வேண்டும். கள்ளு போன்ற போதைப் பொருட்கள் புழக்கத்தை தடை செய்ய வேண்டும். தீவிரமாக போதைப் பொருள் தொடர்பான மஃபியா கும்பலை கட்டுப்படுத்த வேண்டும். கைது செய்து அவர்களை கட்டுப்படுத்த வேண்டும். இல்லையேல் ஒரு தேசத்தின் மிக பெரும் ஆற்றலாக இருக்கிற இளம் தலைமுறையினர் வெகுவாக பாதிக்கப்படுவார்கள். அதனால் இந்த தேசமும் பாதிக்கப்படும். என்ன உள்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தினாலும் மனித ஆற்றல் தான் எல்லா ஆற்றல்களையும் விட மேலானது. மனித ஆற்றல்களை நாம் உள்ளூர அழித்துவிட்டு தேசத்தின் கட்டுமானத்திலே மட்டும் உள்கட்டமைப்பு வசதிகளுக்கான கட்டுமானத்தில் மட்டும் கவனம் செலுத்துவது புத்திசாலித்தனம் ஆகாது. ஆகவே ஒரு தேசத்தின் வளர்ச்சியில் உள்கட்டமைப்பு மேம்படுத்துதல் என்பதையும் தாண்டி மனித ஆற்றல்களை செழுமைப்படுத்துவது என்பது மிகவும் முக்கியமானது. எனவே கல் இறக்குவது உட்பட அனைத்து வகையான போதை பயன்பாட்டையும் முற்றாக தடுக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது.